Hi guys, welcome to Tamil Coding Academy. So இன்னைக்கு CSS important rule tutorial பார்க்க போறோம். ஸோ இந்த important rule tutorial, ஸோ இது ஏற்கனவே ஒரு வாட்டி நம்ம பார்த்துருப்போம். எங்கே அப்படின்னு பார்த்து சொல்ல, ஸோ இன்லைன் ஸ்டைல், இன்டர்னல் ஸ்டைல், எக்ஸ்டர்னல் ஸ்டைல் இங்கே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ப்ரியாரிட்டி வைஸாக நம்ம ஸ்டைலிங் பண்ணுறது ஓகே தான். ஓகேவா? ஸோ என்ன தான் எனக்கு ப்ரியாரிட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைப்பா. நான் வந்து வேற ஒருத்தர் கூட நான் இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். அந்த இடத்துக்கிட்ட ஸோ இந்த ஸ்டைல் தான் இருக்கணும்ன்ட்டு நான் டிட்டர்மைன் பண்ணிட்டேன். ப்ரீவியஸ் ஸ்டைலிங்கை நான் வந்து எடிட் பண்ண விரும்பலை. அது இருந்துட்டு போட்டோம் ஒரு பக்கம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேக் கொடுத்து அதை நான் ஓவர் ரைட் பண்ண முடியுமா மேனுவலா? ஸோ எனக்கு தேவையான இடத்துல நான் நின்ன இடத்துல எனக்கு அது மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அது மாற முடியுமானா அது இம்பார்ட்டன்ட் டேக்கால மட்டும்தான் முடியும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா? த இம்பார்ட்டன்ட் ரூல் இன் சிஎஸ்எஸ் யூஸ்டு டு ஓவர் ரைட் அதர் ஸ்டைல் டிக்ளரேஷன் தட் மைட் அப்ளை டு த சேம் எலமெண்ட். அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டைலையோ இல்லை டிஃபால்ட் ஸ்டைலை கூட நான் என்ன பண்ண முடியும்? ஓவர் ரைட் பண்ண முடியும். ஓகேவா? It ensures that the specific CSS declaration take precedence over others even if they have higher specificity. ஓகேவா? அது ஈவன் தோ ஏற்கனவே அதுக்கு வந்து ஹையர் ப்ரியாரிட்டி இருந்தாலும் அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. நான் தான் இருக்கிறதுல டாப் மோஸ்ட். ஓகேவா? ஸோ எனக்கு அப்புறம் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் சின்டாக்ஸ் இதாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் ஃபாலோடு பை இம்பார்ட்டன்ட் வேர்டு, அவ்வளோதான் சின்டாக்ஸ். ஓகேவா? எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது? தென் எங்கெல்லாம் யூஸ் கேசஸ் அப்படின்னா டீபக்கிங். அதாவது இப்போ ஒரு கலர் இருக்குது, இந்த கலர் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்பீங்க. அந்த கலர் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒரு 5 lakh லைன் ஆஃப் கோட்ஸில் நீங்கள் போய் தேடணும் அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் அப்படியே க்ரோம் டூல் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி இம்பார்ட்டன்ட் டேக் கொடுத்து கலரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அந்த கலர் எங்கே இருக்குன்றதை நீங்கள் அங்கேயே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஐடென்டிஃபைட்டு அந்த கோடு அந்த லைனுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? அந்த கலரை சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கெல்லாம் டீபக்கிங் ப்ராசஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். யூசர் ஸ்டைல் ஷீட் allow user to customize styles overriding author styles. ஓகேவா? ஸோ ஏற்கனவே ஒருத்தர் அடித்து வச்ச கோடை நம்ம என்ன பண்ண முடியும்? ஓவர் ரைட் பண்ண முடியும். இம்பார்ட்டன்ட் டேக் கொடுத்து ஸ்டைல்ஸை நான் சொல்கிறது, கோடை சொல்லலை. கோடை ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்று இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி ஓவர் ரைட். அது என்னம்மா தேர்ட் பார்ட்டி ஓவர் ரைட்? ஓவர் ரைட் ஸ்டைல் ஃப்ரம் தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். அப்போ நம்ம நாளைக்கு ஏதாவது ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணுறோம், பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறோம், ஏதாவது ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறோம். அப்போ அங்கே நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது கொடுத்து வச்சுருப்பாங்க. அதை நம்ம மாற்றலாம் முடியாது. ஓகேவா? அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேக்கால மட்டும்தான் மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஓவர் ரைடை நம்மளால் பண்ண முடியும். பூட்ஸ்ட்ராப் கற்றுக்க சொல்ல நீங்கள் இதை கண்டிப்பாக கற்றுக்கணும். ஓகே, ஒய் யூஸ் த இம்பார்ட்டன்ட் ரூல், கண்ட்ரோல் அண்ட் ஓவர் ரைட், அவ்வளோதான். இது ரெண்டே வார்த்தை, சிம்பிள். ஸோ ஒரு சென்டாக்ஸ் பார்த்துடலாமா? இப்போ ஏதோ ஒரு செலக்டர்மா, ஏதோ ஒரு டார்கெட்டு, ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி, ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, பேக்ரவுண்ட் கலரோ இல்லை ஃபாண்ட் சைஸோ கொடுத்துட்டீங்க. இந்த இடத்துல அது 25 பிக்சல் அப்படின்னு கொடுத்துட்டு அங்கே இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க அந்த டார்கெட்டுக்கு ஃபாண்ட் சைஸ் 100 அப்படின்னு இருக்கும். நீங்கள் 25 கொடுக்குறீங்க. அப்போ அதோட கம்மி பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே அது இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த ப்ரியாரிட்டியால் இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இப்போ நான் சொல்கிறத செய் அப்படின்ட்டு நீ ஆர்டர் கொடுக்குறேன், அது உடனே செய்யும் அது. ஓகேவா? டாப் ப்ரியாரிட்டி. ஓகேவா? இப்போ எப்படின்னா சம்திங் லைக் ஒர்க்கிங்கில் இருக்க சொல்ல இந்த ஹைராரிக்கல் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ மேனேஜர், தென் அது கீழே சம் படிஸ் தான் இருப்பாங்க. இப்போ ஒருத்தர் ஒர்க் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேனேஜர் டாப் லெவலில் இருக்க சொல்லப்போ அவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். இருந்தாலுமே அதை இன்டர்மீடியேட்டில் அப்படியே நிறுத்தி நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஸோ எல்லா ஒர்க்கையும் அப்படியே விட்டு கிடச்சிட்டு அந்த ஒர்க் போய் பண்ணுவாங்க. டாப் ப்ரியாரிட்டி இல்லையா? ஸோ இது வந்து எம்என்சி லெவலில் இருக்க தான் செய்யும். இதே மாதிரி ரியல் டைம் லைஃப்லையும் சரி தான், கோட்லேயும் சரி தான். ஓகேவா? இது இருக்க தான் செய்யும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த இம்பார்ட்டன்ட் ரூல், ஓவர் ரைடிங் ரூல், கண்ட்ரோலிங் ரூல் அப்படின்னு சொல்லுவோம் சிஎஸ்எஸ்ல. ஓகேவா? இது அப்ளிகபிள். அடுத்தடுத்த எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சும்மா அப்ளை பண்ணி பார்ப்பேன். இதை நம்ம ஆல்ரெடி இதை பண்ணி பார்த்துருக்கோன்றதால இது தேவை. இங்கே பாருங்கள், ஏற்கனவே ஒரு கலர்ஸ் இருக்குது. தென் இதில் இம்பார்ட்டன்ட் கொடுக்க சொல்ல நான் இங்கே என்ன கொடுக்குறேனோ அந்த க்ரீன் தான் இருக்கும். ஓகேவா? வேறு எந்த கலர்ஸும் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண தான் போகிறீங்க. டே டு டே லைஃப்பில் ஒரு நாளைக்கு 10 வாட்டி வச்சு யூஸ் பண்ணுவீங்க. அதனால் இதை பற்றி கவலை கிடையாது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பீங்க. ஸோ அடுத்த டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.